ராஜசேகர் சார் வணக்கம். ராஜசேகர் சார், இவர் இன்னைக்கு விஜயனுடைய ஸ்பீச் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னால அவர் ஏன் அரசியலுக்கு வந்தார், அவர் 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு விட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார், 1000 கோடி ரூபாய் வர்த்தகம் நடக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பிரபலமான ஒரு பேன் இண்டியா நடிகராக இருக்கக்கூடியவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார் அப்படின்ட்டு இதுக்கு முன்னால் விஜயை ஆதரித்து பேசக்கூடியவர்கள் அல்லது அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கி விஜயே சொல்லிட்டாரு, நான் மார்க்கெட் போன பிறகு அரசியலுக்கு வரல, நன்றி கடன் செலுத்த தான் வந்திருக்கிறேன். ரெண்டாவது, நான் அரசியல் கட்சி தொடங்கிட்டு மற்றவங்கள மாதிரி அந்த கட்சியை வீட்டுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கலை, நாங்கள்லாம் வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் கட்சியை தொடங்கி இருக்கிறோம் அப்படின்ட்டு. சார், கமலஹாசனும் சேம் இதே தான் சார் பண்ணார். அவரும் எல்லா வீடுகளுக்குள்ளும் சென்ற பிறகுதான் அவரும் கட்சியை தொடங்கினார். இந்த 2 பேத்துக்கும் இடையில என்ன வித்தியாசம் சார் வரும்? இன்று அவருடைய அரசியல் கட்சியை தொடங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 ஆண்டு காலம் கழித்து 2வது மாநாடை நடத்தி முடித்திருக்கும் நடிகர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருடைய பேச்சு உண்மையாகவே அவருடைய கட்சி ரசிகர்களுக்கு, அவர் கட்சி தொண்டர்கள் ரசிகர்கள் அவர்களுக்கு உற்சாகமான ஒரு பேச்சு, வரவேற்கத்தக்கது. இப்படிதான் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்க வேண்டும், இப்படிதான் ஒரு மாநாட்டில் பேச வேண்டும் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு பிரீஃப்னா அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, நான் விஜயை அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, அவரை நான் குறை சொல்ல விரும்பல. எல்லாருக்கும் உரிமை இருக்குது, அரசியல் கட்சி ஆரம்பித்து மக்கள் மன்றத்தில் போய் வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்கலாம். இதைதான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் செய்தார். இப்பொழுது தமிழ்நாட்டை பொறுத்தவரை, நான் இந்தியா முழுவதும் பேசுறேன், தமிழ்நாட்டை பொறுத்தவரை பொலிட்டிக்கல் ஆப்டிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் பர்செப்ஷன், அதான் நீங்க ஒரு அரசியல் வெற்றியையும் அரசியல் கணக்கையும் அரசியல் என்ன நடக்குதோன்னு நம்ம பார்ப்போம், நம்ம கண்ணால் பார்க்கிறோம். தட் இஸ் ஆப்டிக்ஸ். பர்செப்ஷன், நம்ம ஒருத்தருக்கும் ஒரு கருத்து வரும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது. என்னுடைய 2008 பிரஜா ராஜ்யம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சார். சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி பீக்ல இருக்கார் 2008. ஓகே, 10 லட்சம் பேர் திருப்பதியில வந்தாங்க, 1 பைசா அவர் கொடுக்கல. அதே போல 2017 நடிகர் கமலஹாசன் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன் 1 ஆண்டு காலம் நான் அவரோடு பயணித்து அரசியல் கட்சி எப்படி ஆரம்பிக்கணும் அவரோடு இணைந்து என்னுடைய கருத்துக்கெல்லாம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணி மதுரையில இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடத்தினோம். நாங்க ஹோட்டல்ல உட்கார்ந்து பேசும்போது ஒரு 5000 பேர் வருவாங்களா 10,000 பேர் வருவாங்களான்னு உண்மையாவே பேசிக்கிட்டு இருந்தோம். அதாவது 1 to 1 ஒரு 5-6 பேர். ஆனா அந்த மைதானம், அந்த மதுரை அவுட்ஸ்கர்ட்ஸ்ல ஒரு ரூரல் ஏரியால ஒரு போட்டோம், நல்லா பெரிய இடம் போட்டு மேடெல்லாம் போட்டு. நம்ப மாட்டீங்க அரவிந்த், நான் விட்னஸ், நான் மேடையில இருக்கேன், மேடையில இருந்து பாக்குறேன். ஒரு 10,000 பேர் வந்தாலே பெரிய வெற்றி என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு இருந்தோம். நம்ப மாட்டீங்க, பெரிய பெரிய அனௌன்ஸ்மெண்ட்லாம் இல்ல, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் பர்மிஷன் கொடுக்குறாங்க, நடத்துறோம். அவங்களாம் யார் வேணா நம்ப மாட்டீங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 1 லட்சம் பேர் வந்தாங்க. இது நான் நேரடியா பார்த்தது சொல்றேன். சரி, போலீஸ் 20,000 பேர் தான் ரிப்போர்ட் பண்ணாங்க. எப்பவுமே போலீஸ் கம்மியா தான் சொல்லுவாங்க. எப்படி 1 லட்சம் பேருன்னு கேட்டீங்கன்னா, நேரடியா நாங்க பை ஹெட் கவுண்ட்ல பாக்குறோம் இவ்வளவு சேர் போட்டு. ஆனா சேர் போட்டது ஒரு 10,000 சேர் தான் போட்டோம். ஓகே, எல்லா பக்கமும் கூட்டம் வந்துச்சு. ஆனா விஜய் கூட்டத்துக்கு இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்தாங்க நீங்க சொல்றீங்க? உங்க கணக்கு எனக்கு நான் அத நம்பர்ஸ் தெரியல, சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுங்க சார், நாங்க தெரிஞ்சுக்கிறோம். இல்ல எனக்கு தெரியல, நான் உங்களை கேட்கறேன், எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? ஒரு 2 லட்சம் பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். நான் 2 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. ஆனா இணையத்துல விஜய்க்கு இருக்க ஃபாலோவர்ஸ் 2 கோடி பேர். தமிழ்நாட்டு பாப்புலேஷன் 8 கோடி பேர். விஜய் அவருடைய கருத்தை எப்படி அவ்வளவு போல்டா பேசுறாருன்னா, அவர் இணையத்துல வர ஃபீட்பேக், ஓகே, அவருக்கு இந்த இன்டர்நெட்ல இந்த போலிங்லாம் நடக்குதுல்ல ஆன்லைன், ஆமா, அதை வச்சு அவர் ஆட்சிக்கு வந்துடுறன்னு நினைக்கிறாரு. இட் இஸ் டோட்டலி
ஃபால்ஸ். இது வந்து ஒரு தவறான ஒரு புரிதல், அறிதல். ஏன்னா இன்டர்நெட்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால, இத்தனை மில்லியன் இருக்கிறதுனால முதலமைச்சர் ஆகணும்னா மகேந்திர சிங் தோனி ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஆயிடுவாரு, விராட் கோலி டெல்லி முதலமைச்சர் ஆயிடுவாரு. ஸோ இதெல்லாம் வந்து ரியாலிட்டி. நம்ம வந்து நிதர்சனமான உண்மைக்கு வருவோம். பாலிடிக்ஸ் இஸ் அரித்மெட்டிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் அலையன்சஸ் அண்ட் இமோஷன்ஸ், சென்டிமெண்ட்ஸ் அண்ட் பல்ஸ் ஆஃப் த பீப்புள். அதாவது மக்களின் உணர்வு, மக்களின் எண்ண ஓட்டம், மக்களின் புரிதல், களத்தில் உங்களிடம் பணியாற்றுவதற்கு பொலிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதெல்லாம் இருக்கும் அரசியல் கட்சி 2. ஒன்று அதிமுக, தமிழ்நாடு முழுவதும் சொல்றேன், எல்லா பூத்திலையும். 2வது திமுக. ஆனா இன்றைக்கு அதிமுக, எனக்கு முன்பு பேசியவர் அழகா சொன்னாரு, இன்னைக்கு அதிமுக சின்னாபின்னம் ஆயிடுச்சுன்னு. நீங்க 2 கோடி ஃபாலோவர் இருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா விஜய்க்கு? எப்படிங்க? ஆமா, இல்ல ஆமா, இல்ல விஜய்க்கு இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க வந்து இது வந்து இந்த ரொம்ப ஆக்டிவா இருக்கிறவங்க எந்த கணக்குல நீங்க, ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய பயனாளர்களுடைய விருப்பங்கள், அவங்க பார்க்கக்கூடியது அது ஒரு மாதிரி கணக்கா இருக்குது. ட்விட்டர்ல இருக்கக்கூடிய பயனாளர்களுடைய விருப்பங்கள் சார்ந்தது அப்படிங்கிறது அது வேறு வகையாக இருக்கிறது. அதனால ஏன்னா நீங்க சொன்னபடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 கோடி பேர்னா கண்டிப்பா வந்துருவாங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம்லயே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,30,00,000 பேர், ஒரு 13-14 மில்லியன் பீப்புள் ஃபாலோ பண்றாங்க. ட்விட்டர்ல ஒரு 55 பேர் ஃபாலோ பண்றாங்க. அப்போ 2 கோடி பேர் வந்து இல்லங்க. அததான் சொன்னேன். இணையத்துல இருக்க ஒரு ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிட்டு அவர் ஆட்சிக்கு வந்துடுறேன்னு பேசுறது அது சரியில்லை. புரிதல் இல்ல. அரசியல் களத்துல பூத்துல வந்து ஒரு பூத்துல குறைஞ்சது ஒரு 5 பேராவது இருக்கணுங்க தமிழ்நாடு முழுவதும். அவங்க வந்து பூத் கமிட்டி அமைச்சு பாருங்க. பொலிட்டிக்கல் நாலேஜ், பொலிட்டிக்கல் அக்குமென், பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் இருக்கிறது 2 கட்சி தான். அதுல ஒரு கட்சி வந்து பீஸா போயிடுச்சு. இன்னொன்னு பாஜக மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 30-40 வருஷத்துக்கு பெரிய விதமான ஆதரவு கிடைக்காது. இதான் என்னுடைய புரிதல். நான் ஒரு 30 ஆண்டு காலமாக அரசியலை ஃபாலோ பண்றேன், அரசியல்வாதியாவே பயணிக்கிறேன், நான் அரசியல் செய்யறேன், அரசியல் கட்சி தலைவரோடு பழகிறேன். இன்றைக்கு பொலிட்டிக்கல் அரித்மெட்டிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் இன்றைக்கு கூட்டணி பலம், அவங்களுக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் பவர் வச்சு அவங்களுக்கு 2026ல மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றது. இதை தடுக்க வேண்டும் என்றால் அதிமுக, விஜய் மற்ற எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா தடுக்கலாம். அது இம்பாசிபிள், நெக்ஸ்ட் இம்பாசிபிள். சோ விஜய் will be a spoil sport. ஓகே. சோ இன்னொரு விஜயகாந்தாக விஜய் வர வாய்ப்புகள் இருக்கிறது. எப்படின்னா அதிமுக தோக்குறதுலாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறதுலாம் விஜய் ஜெயிப்பாரு. திமுகவோட ஓட் பேங்க், அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்கா இருக்குல்ல, அவங்க வந்துருவாங்க. சிம்பிள் மெஜாரிட்டியும் அதிகமா வரலாம். சோ விஜய்க்கும் அதிமுகவை தான் போட்டி. திமுக வந்து மிருக பலத்துல இருக்காங்க. ஆட்சியில இருந்தாலும் அந்த கூட்டணி உடைஞ்சால், அந்த விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் வெளியில வந்து விஜய் கூட சேர்ந்தா விஜய் பேசுவதெல்லாம் உண்மை. சோ இந்த கூட்டம், நான் வந்து கமலஹாசன் கட்சியை ஆரம்பிக்கும் போதுல இருந்து இருக்கிறேன், ஆரம்பிக்க முன்புல இருந்து இருக்கிறேன். சோ அவர் கமலஹாசனை பார்த்து பேசுனது, அவரை பார்த்து பல பேர் பேசுவாங்க. விஜய் இஸ் நாட் a politician, he is a good actor. Okay. Because and the credit, he is a good actor only because of S.A. சந்திரசேகர். அத நீங்க புரிஞ்சுக்கணும். எப்பவுமே டைரக்டருக்கு தான் மதிப்பு. கேப்டன் ஆஃப் தி ஷிப் வந்து எந்த படத்துக்கும் டைரக்டர் தான், ஹீரோ கிடையாது. ஹீரோ இஸ் ஜஸ்ட் a mascot. ஹீரோ இஸ் ஜஸ்ட் ஒரு பொம்மை தான். அந்த கதை எழுதுறான் பாருங்க டைரக்டர், கதை வசனம் டைரக்ஷன், அவன் தான் கேப்டன், அவன் தான் ஹீரோ, ரியல் ஹீரோ. அந்த மாதிரி விஜய் வாழ்க்கையின் உண்மையான ஹீரோ S.A. சந்திரசேகர். S.A. சந்திரசேகருக்கு நிச்சயமா இந்த புரிதல் இருக்கும். விஜய் வேணா மேபி எதிர்கட்சி தலைவரா அதிமுக இல்லாத பட்சத்துல அவங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்கலாம். இட்ஸ் ஒன்லி ஹைபோதெட்டிக்கல், டூ early also. ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா சொல்லலாம். ஓகே சார், ஓகே, பேசலாம் சார். ஒரு 2 காலர். வணக்கம்ங்க, சீனிவாசன் திருவண்ணாமலை. வணக்கங்க சார். சொல்லுங்க சீனிவாசன் சார். சார், ஏழையின் திருப்பில இறைவனை காண்போம்னு சொன்னாருங்க அண்ணாதுரைங்க. சரி. ஏழை மாணவனுக்கு கல்வியை கொடுத்து அவனுக்கு மதிய உணவு கொடுத்தது காமராசருங்க.
சரி. அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் எல்லா ஏழைகளையும் வந்து சிரிப்பிலேயே வச்சிருந்தவர். அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு நன்மை செய்து கொண்டாந்தவர் எம்ஜிஆருங்க. ம். அதுக்கப்புறம் கலைஞர் வந்து என்னதான் தொழிற்சாலைங்க, ஐடி நிறுவனம், பாலங்க, அணைங்க, தொழில் வளர்ச்சியில வந்து சமூக நலத்திலையும் வந்து தமிழ்நாட்டை முன்னேற்றினவர் கலைஞருங்க. ம். பிறகு வந்து இரும்பு பெண்மணியா இருந்து ஜெயலலிதா அவங்களும் வந்து எவ்வளவோ நன்மை செய்திருக்காங்க. இவங்களெல்லாம் மீறி வந்து இப்ப வந்து இவர் பேசாரு, குதிக்கிற மாடு வந்து பொதி சுமக்காதுன்னு சொல்லுவாங்க சார். இது குதிக்கிற மாடு சார். திமுக அதிமுக எல்லாம் வந்து பழக்கம்னா உழவு மாடு சார் அது. ஓகே. அந்த அவங்கள மீறி தமிழ்நாட்டுல எதுவுமே செய்ய முடியாது சார். இது குதிக்கிற மாடு தான் உண்மையிலேயே. இப்ப அவர் பேசுறது 1.5 மணி நேரம் ஒரு மாநாடு எங்கன்னா நடந்திருக்குமா? என்னோட 64 வயசுல பார்த்தது கிடையாது சார். 1.5 மணி நேரத்துக்கு ஒரு மாநாடு, அதுக்கு இவ்வளவு செலவு, எல்லாமே வீண் தான் சார். இது வந்து அதாவது சினிமா வசனம் மாதிரி தான் சார். இது ஒன்றும் வந்து ஜனங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய மாதிரி எந்த ஒரு பேச்சுமே கிடையாது சார். சரிங்க. சரி சரி, நல்லதுங்க. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல நிக்காது சார். இதெல்லாம் உங்க அழைப்புக்கு நன்றிங்க. இன்னொரு காலம். இதெல்லாம் நல்லதுங்க. நல்லது. ஜாஃபர் வணக்கம்ங்க, சென்னை. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க ஜாஃபர். வணக்கம். சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து அவங்க சொல்றாங்க. ஹலோ சார், கேக்குதுங்களா? நீங்க உங்க டிவி வால்யூம் குறைக்கலன்னா நான் லைனை கட் பண்ணிடுவேன். இல்ல டிவி கம்மி பண்ணு. மியூட் பண்ணிட்டு தான் பேசணும். கம்மியாச்சா? மியூட் பண்ணிட்டு தான் போன்ல மட்டும் தான் பேசணும். இல்லனா கால் கட் பண்ணிடுவேன். நான் தயவுதா சென்னை பார்க்க மாட்டேன். நான் வெளியிலே வந்துட்டேன் சார். நான் ஆக்சுவலா வெளியில வந்து பேசுங்க பாப்போம். வந்துட்டேன். ஆக்சுவலா வந்து சரி, விஜய் சார் பொறுத்த வரைக்கும் இன்னும் நல்லா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சார். ஆக்சுவலா சரி, அவங்க சொல்றாங்க, அதாவது எந்த கட்சி என்ன பண்ணணும்னு சொல்லணும். அவங்க இந்த கட்சி வந்து இப்ப தாவேகா வந்து என்ன செய்வாங்கன்றது சொல்லணும். திருப்பி இவங்களே வந்து என்ன பண்ணா பிஜேபி மாதிரி குறை தான் சொல்றாங்க. சரி சரி. பிஜேபி வந்து எப்படி குறை சொல்லி, பிஜேபி வந்து நாங்க என்ன பிஜேபி ஏடிஎம்கே என்ன சொல்றாங்கன்னா, நாங்கெல்லாம் வந்து திமுகவை இறக்குறதுக்கு தான் நிக்கிறோம் சொல்றாங்களே தவிர நாங்க என்ன வந்தா என்ன செய்வோம், பெட்ரோல் விலை கம்மி பண்ணுவோம், இல்ல விலைவாசி கம்மி பண்ணுவோம், இபிஐ கம்மி பண்ணுவோம், மக்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அது அந்த மாதிரி சொன்னாங்கன்னா தாவேகா டெஃபினட்டா நெக்ஸ்ட் டைம் வர்றது வாய்ப்பு இருக்கு சார். ஓகேங்க. ஓகே. இல்லனா 100% திமுக மட்டும்தான் ஒரு பிஜேபியும் சரி ஏடிஎம்கேயும் சரி இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இறக்குறதுக்காக ஒண்ணு சேராங்க, மக்களுக்கு நல்லது செய்ய ஒண்ணு சேர மாதிரி தெரியல. ஓகேங்க. ஓகே. ஏன்னா அவங்க மக்கள் நல்லது செய்யணும்னு சொல்லணும். அப்பதான் வந்து அவங்க நிக்க முடியும் ஸ்டேஜ்ல. இல்லனா ரொம்ப கஷ்டம் அவங்களும். சரிங்க. நல்லதுங்க. நல்லது. ரொம்ப நன்றி. ராஜசேகர் சார், மக்களோடு தான் எனக்கு கூட்டணி இருக்குது. இப்படி மக்களோடு கூட்டணி எனக்கு இருக்கும்போது நான் வந்து எதற்காக பாஜகவோடு கூட்டணி அமைக்கணும்? முன்னால வந்து பாசிசம்னு ஒரு வார்த்தையை வந்து ஆட் பண்ணிக்கிட்டாரு. ரெண்டாவது, அடிமை கூட்டணியோடு நான் ஏன் அந்த கூட்டணியில் நான் ஏன் சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சாரு. சரி, யாரோட கூட்டணி அமைக்க போறோம் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, சஸ்பென்ஸ்லயே அப்படியே வந்து சஞ்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இரண்டாவது, ஆனால் இங்கே நான் வந்து இந்த மதுரையில் வந்து வேட்பாளர் யாருன்ட்டு நாங்கள் வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க போகிறேன்னு சொன்னார். மதுரை கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, திருமங்கலம், இருக்கிற உசிலம்பட்டி, இருக்கிற ஒட்டப்பிடாரா, இருக்கிற எல்லா ஊர்லேயுமே 234 தொகுதியிலையும் நான் தான் நிற்க போகிறேன்னு நினச்சி நீங்கள் ஓட்டு போடணும். அங்கே நிற்க போகிற கேண்டிடேட் அவருக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கனாலும் எனக்கு தான், எனக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கனாலும் அவருக்கு தான், இப்படின்ட்டுலாம் இன்றைக்கி பேசினார் சார். கேட்பதற்கு நன்றாக இருந்தது சார். இதே மாதிரியான இந்த என்ன சொல்கிறது, இந்த மாஸ்க் வந்து கமலஹாசனுடைய மாஸ்கை வைத்து கொண்டும் வாக்கு சேகரித்தார்கள், கமலஹாசனுடைய மாஸ்கை வைத்து கொண்டும் பிரச்சாரம் செய்தார்கள், வீடு வீடாக சென்றார்கள். இதெல்லாமும் நடந்தது சார். அதையே அப்படியே இப்போது ஃபாலோ ஆக போதா சார் இது தாவேகா மூலமாக திரும்பவும்? அரவிந்த், நீங்க சொல்லும் போது எனக்கு உண்மையிலேயே நான் கமலஹாசன் கூட டிராவல் பண்ண ஒரு வருஷம். சரி, அது அப்படியே நீங்க என்ன பார்த்து சொல்ற மாதிரியே இருந்துச்சுங்க. நானும் கமலஹாசன் இதே அப்படியே டிட்டோ கமலஹாசன் நீங்க எடுத்துட்டு விஜய் வச்சீங்கன்னா இதான். ஆனா கமலஹாசன் கிட்ட நான் எனக்கு வந்து கருத்து வேறுபாடு இருந்துதான் வெளில வந்தேன். ஆனா கமலஹாசன் பேசிக்கல் அடிப்படையா ஒரு அறிவாளிங்க. சும்மா சொல்லக்கூடாது. எனக்கு கமலஹாசனை பிடிக்கல, ஏன்னா அவருடைய
பட் ஆனா அவர்கிட்ட நீங்க ஒரு லைன் ஒரு 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 ஜஸ்ட் ஒரு டிப் கொடுத்தீங்கன்னா அரை மணி நேரம் பேசுவாருங்க கமலஹாசன். அந்த அளவுக்கு இஸ் காட் தட் இன்பில்ட் டேலண்ட். அதுல மாற்று கருத்து கிடையாது. இன்றைக்கு விஜயோட பேச்சு அப்படியே கமலஹாசன் என்ன பேசினாரோ அதேதான் இன்னைக்கு விஜய் பேசுறார். ஓகே, விஜயோட பேச்சு இதெல்லாம் கமலஹாசனோட டயலாக் அப்படியே காப்பி. ஓகே, அதனால விஜய் வந்து ஐம் சாரி, ஒரு உண்மையை சொல்லிதான் தீரணும். ரசிகர்கள் வாக்காக மாறாது. ஓகே, ஏன்னா கமலஹாசனோட கட்சியில இருந்து நான் நேரடியா பார்த்ததுனால சொல்றேன். விஜய் ஒரு நல்ல நடிகர். அவங்க அப்பா வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணி கொண்டு வந்தாரு. அப்புறமா he became the darling of producers. எல்லாம் ரைட்டு. ஓகே, அரசியல் டோட்டலா அரசியல் வேறு, சினிமா வேறு. நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் யுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓகே, 2 நிமிஷத்துல ஒரு 50 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு படம் எடுத்து 100 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு படம் எடுத்தா ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துல ஒரு விமர்சகர் அப்படி வந்து துவைச்சு தொங்க விட்டு 2 நிமிஷத்துல அந்த படத்தையே காலி பண்ணிட்டு போயிடுறாரு. 500 கோடி ரூபாய் வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க சார். அவன் வந்து விமர்சனம் பார்த்துட்டு வந்து ஒரு விமர்சனம் சொல்றான் சார். அந்த படத்தை எல்லா தியேட்டர்லயும் காலி ஆயிடுது. சோ ஒரு சினிமாவோட நிலைமை தான் பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம்லயும் நடக்கும். சோசியல் மீடியா, சோசியல் மீடியால இருக்க வரவேற்பு, சோசியல் மீடியால இருக்க ஹைப்பு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் ஃபாலோயிங், இதெல்லாம் வந்து விஜய் அதெல்லாம் நம்பி விஜய் வந்து வெற்றி பெற்றுவேன் ஜெயிச்சிருவேன் சொல்றது அவர் ஏமாத்திக்கிறாரு. அவர் வேற யாரையுமே ஏமாத்த வேண்டாம். ஓகே, ஓகே. இது வந்து இது பாருங்க, கமலஹாசன் நிலதான் விஜய்க்கும் வரும். நீங்க அதை பாப்பீங்க. Politics is a completely a different platform, a different area of operation. சார் எனக்கு ஒரே விஷயம் சொல்றேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர்ல நான் வந்து பெரிய சுந்தர் பிச்சை மாதிரி கூகுள் சிஓ ஆவன்னு சொல்றதுதான் விஜயோட பேச்சு இன்னைக்கு. அவர் வந்து நான் சினிமால வெற்றி பெற்றுட்டேன், அதனால அரசியல நான் முதலமைச்சர் ஆவறேன்னு சொல்றது. மெக்கானிக்கல் இன்ஜினியர் cannot in life cannot become a computer wizard. கூகுள் தலைவர் ஆக முடியாது. அதான் விஜய் சொல்றாரு. அவர் நான் சூப்பர் ஹீரோவா இருக்கிறேன் தளபதி அது இதுன்னு சொல்றாரு. பட் அதே ஃபேம் அதே நேம் வச்சு இன்னொரு ஃபீல்டுல வந்து அப்படியே ஓவர் நைட்ல வளர்ந்து அப்படிலாம் ஜெயிக்கலாம் முடியாது அரவிந்த். Politics is totally a different. It relates with emotions, sentiments, blood, flesh, feelings of human beings. It is not machine. It is not algorithm. It is machine கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது. மனித உணர்வுகள் தான் அரசியல். அதை புரிஞ்சு அரசியல் பண்ணும்போது தான் வெற்றி கிடைக்கும். அதான் மீண்டும் சொல்றேன். இத புரிஞ்ச ஒரு சில தலைவர்கள் நீ தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதுல தொல் திருமாவளவன் உண்மையிலே சொல்றேன் எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குது முதலமைச்சர் ஆகிறதுக்கு. அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு ஒரு ஸ்டிக்மா இருக்குது. அந்த ஸ்டிக்மானால திருமாவளவன் அவருக்கு வந்து அவரை ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. ஓகே.